ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2. அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 21. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? பொருளுரை. ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு. பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான். அதுபோலவே வன்முறைக்கும் ஒரு உபயோகம் உண்டு. வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்மிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புற மாட்டான். எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே. அதுபோலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும் போது அத்தகு வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறையே அல்ல. ஏனெனில் மனிதன் அல்லது ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன். மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது. இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும். அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொல்வதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே. எனவே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப் போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியம் இல்லை. பதம் 22. மொழிபெயர்ப்பு. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா இயக்கின்றது. பொருளுரை. தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும், மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறொரு உடலுக்கு மாற்றப்படுகின்றது. இது முன்னரே வேறொரு ஸ்லோகத்தில் 2:13 விளக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றமடைவது பரமாத்மாவின் கருணையினாலேயே சாத்தியமாகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வது போல பரமாத்மா
அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமைந்திருக்கும் இரு தோழ பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கின்றது. மற்றதோ அல்லது கிருஷ்ணர் தனது தோழனை வெறுமே நோக்கிக் கொண்டிருக்கிறது. குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜடவுடல் என்னும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமே நோக்கிக் கொண்டுள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகனும் ஆவார். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகிறது. ஜீவ பறவை ஜட உடல் என்னும் மரத்தில் மிக கடினமாக போராடி கொண்டுள்ளான். எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல தொண்டனான ஜீவ பறவை தனக்கு அருகிலுள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும் போது உடனடியாக எல்லா கவலைகளிலிருந்தும் அவன் விடுபடுகின்றான். முண்டக உபனிஷத் 3:1-2, ஸ்வேதாஸ்வதா உபனிஷத் 4:7 இரண்டுமே இதை உறுதிப்படுத்துகின்றன. இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இப்பறவை உடனேயே எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணரை நோக்கி இப்போது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவரிடமிருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக கிருஷ்ணரிடம் இருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையிலிருந்து விடுபட முடியும். வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என அர்ஜுனன் இங்கு பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளிலிருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெறுவர். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடையவே வேண்டும். யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுபட்டு உடனேயே உயிர் வாழ்விற்கு ஏற்றம் பெறுகின்றனர். எனவே அர்ஜுனனின் கவலைகளுக்கு காரணமே இல்லை. பதம் 23. மொழிபெயர்ப்பு. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். பொருளுரை. வாள் நெருப்பு ஆயுதம், மலை ஆயுதம், புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நவீன காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் நெருப்பு ஆயுதங்களை தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்ததென்று தெரிகிறது. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுகின்றன. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிக இயற்கையின் அல்லது பஞ்சபூதங்களின் அனைத்து பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன. நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. இவற்றை நவீன விஞ்ஞானம் அறியாது.
புயல் ஆயுதங்களை பற்றிய அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது. அத்தகைய எல்லா ஆயுதங்களை கொண்டும் எந்த விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. தனிப்பட்ட ஆத்மா அறியாமையினால் உருவானது என்றும் அதன் பின்னர் மாயையின் சக்தியால் கவரப்பட்டது என்றும் கூறக்கூடிய மாயாவதியினால் அஃது எவ்வாறு என்பதை விளக்க முடியாது. உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். தனிப்பட்ட அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா அல்லது சனாதன என்பதால் அவர்கள் மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள். இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்து விட்டனர். இது நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின்னர் அணைந்து விடுவதைப் போன்றதாகும். முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கின்றது. பகவத்கீதையின் படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. எனவே மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையிலும் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. இஃது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களிலிருந்து தெளிவாகின்றது. கிருஷ்ணரிடம் இருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தி அடைந்தான் என்ற போதிலும் கிருஷ்ணருடன் அவன் ஒன்றாகிவிடவில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கோர பிரமநந்தே, ஹரி ஹரி போல்.